everyone, welcome to my channel. So நம்ம வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் ஒரு கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவை நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ட்ரொடக்ஷன் டு பைத்தன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வீடியோவை பைத்தன் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோர்ஸில் டெய்லி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி எல்லா வீடியோஸையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தன். ஸோ பைத்தனோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தன். ஸோ பைத்தனுடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் கடைசியாக நாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பைத்தன். ஸோ பைத்தனுடைய அப்ளிகேஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாம் பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தன். ஸோ பைத்தனுடைய ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பைத்தனுங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ எப்படி நம்ம சி ப்ரோக்ராமிங், C++, ஜாவா இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம்ல, அதே மாதிரியே பைத்தனும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜாவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அது மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தனும் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த பைத்தன் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்டோ வான் ராசம். இவர் தான் வந்து அந்த கிரியேட்டர் அல்லது இன்வென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைத்தன்கிற இந்த லாங்குவேஜை கண்டுபிடிச்சது கொய்டோ வான் ராசம். ஓகேங்களா, எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 இருந்து 1991. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து அவர் கண்டுபிடிச்சார். அண்ட் 1991 வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணார், அதாவது ரிலீஸ் பண்ணார் இந்த பைத்தனை. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இவர் அதாவது கொய்டோ வான் ராசம் கண்டுபிடிச்ச இந்த லாங்குவேஜுக்கு அவர் ஏன் பைத்தன்னு நேம் வச்சார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது எந்த நேம் வேணால் வச்சுருக்கலாம். ஓகேங்களா, அவர் பைத்தன் தான் வச்சுருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் தான் கிரியேட்டர். இந்த பைத்தன் லாங்குவேஜுக்கு கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா கொய்டோ வான் ராசம். ஓகேங்களா, அவர் என்ன லாங்குவேஜுக்கு அந்த லாங்குவேஜுக்கு என்ன பேர் வேணால் வச்சுருக்கலாம். பட் அவர் ஏன் பைத்தன்னு நேம் வச்சாருன்னு அதனோட ரீசன் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொய்டோ வான் ராசம் இருந்த அந்த ஏரா, அதாவது 1985 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாண்டி பைத்தன் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் அல்லது ஒரு சர்க்கஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ அவர் கண்டுபிடிச்ச ஒரு லாங்குவேஜ், ஓகேங்களா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. அப்படி அவர் பேர் வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்பொழுது ஒரு மோட்டிவ் இருக்குது. நான் கண்டுபிடிச்ச லாங்குவேஜ் இதுக்கப்புறம் வர சந்ததிகளாக இருக்கட்டும், இப்போ இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஈஸியாக அவங்களுக்கு வந்து ரீச் ஆகணும். ஸோ இந்த பேரை கேட்டாலே எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும், அது எல்லாருமே ஆர்வம் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணார், அவர் பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது அவர் பைத்தன் அப்படின்னு நேம் வச்சார். ஸோ என்ன ரீசன்னா அவர் இருந்த காலகட்டத்தில் மாண்டி பைத்தன் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே, அதாவது ஒரு சர்க்கஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸாகவும் பாப்புலராகவும் இருந்ததுனால அதில் இருக்கிற பைத்தன் அப்படிங்கிற வேர்டை எடுத்துக்கிட்டு அவர் கண்டுபிடிச்ச அந்த லாங்குவேஜுக்கு பைத்தன் அப்படின்னு நேம் வச்சிட்டார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைத்தன் லாங்குவேஜ் நல்ல ரீச் கிடச்சிது. ஸோ அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தன் வந்து அதோட மோகம் வந்து போகவே இல்லைன்னு தான் சொல்கிறான். அவரோட மோட்டிவ் வந்து இப்போ ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து நாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தன் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தனோடைய ஃபீச்சர்ஸ். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு கோட். ஸோ ஈஸி டு கோட் அப்படின்னு சொல்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங், இந்த பைத்தனை நம்மளால் ஈஸியாக கோடிங் போட முடியும். ஏன்னா அதில் இருக்கிற சின்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு 10 லைன் ஒரு ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா அதையவே ஒரு லெஸ் தென் 10 லைன்ஸ், ஒரு 7 லைன் 6 லைனில் கூட நம்மளால் அதே ப்ரோக்ராமை பைத்தானில் பண்ண முடியும். அடுத்து இது வந்து ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அமௌண்ட்டும் எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இட் இஸ் ஃபுல்லி ஃப்ரீ. ஓகேங்களா, அடுத்தது இட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜாவா இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். அதே மாதிரி இந்த பைத்தானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ அதை பற்றி நாம் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ போர்ட்டபிள் லாங்குவேஜ். ஸோ போர்ட்டபிள் அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிவைசஸில் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ விண்டோஸ்லேயும் நம்மளால் பைத்தானை யூஸ் பண்ண முடியும், லினக்ஸ்லேயும் பண்ண முடியும், மேக் ஓஎஸ்லேயும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிவைசஸில் வந்து நம்மளால் இந்த பைத்தானை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். ஸோ டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு சி ப்ரோக்ராமோ C++ஓ ஜாவாவோ எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்க, அதாவது வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? பட் அதுவே நீங்கள் பைத்தானில் இருந்தீங்கன்னா நீங்கள் டேட்டா டைப் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பைத்தன் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன டேட்டா டைப்னு எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டிஜர் வேல்யூ கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக இன்டிஜர் டேட்டா டைப்னு அது ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இதுதான் வந்து டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. ஸோ லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னா ஸோ நம்ம நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? NumPy, Panda, TensorFlow, tkinter இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸையும் நாம் யூஸ் பண்ணுவோம், நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணுவோம். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் அ லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தனுடைய ஃபீச்சர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸோ அப்ளிகேஷன்ஸ். ஸோ பைத்தனுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம், அது எந்த மாதிரியான டொமைனில் யூஸ் ஆகுது, எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் யூஸ் ஆகுது, நம்மளுடைய ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம அதோட அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம டேட்டா சயின்ஸ் டொமைன்லேயும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான டொமைன்லேயும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இந்த பைத்தனை நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போத் இதை வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்க்கும் நம்மளால் இந்த பைத்தனை யூஸ் பண்ணிக்கிற முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த GUIங்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரியான டொமைன்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக வந்து பைத்தானை யூஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் பிஸ்னஸ் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ்லையும் நம்மளால் பைத்தன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் இதனோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது. நான் வந்து பேசிக்காக ஒரு 6-7 அந்த அளவு தான் கொடுத்துருக்கேன், கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். பட் இதனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய டொமைனில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நிறைய டொமைனில் யூஸ் பண்ணுறது மூலிமா இதனுடைய பைத்தனுடைய ஸ்கோப் பார்த்தீங்கன்னா வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனுடைய ஸ்கோப் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அது குறையிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனாலேயே நீங்கள் வந்து பைத்தன் வந்து படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பைத்தன் படிக்கிறது மூலிமா நம்ம டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் நாம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் பைத்தன் லாங்குவேஜை ஓரளவுக்காவது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக, அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.